Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்லீவ் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீழே ஸ்லீவில் கீழே வந்து ஒரு லைன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அங்கே ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து நம்ம பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பால் செயினும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சுகர் பீடும் யூஸ் பண்ணலாம். இது அப்படியே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ரவுண்ட் குந்தன் எடுத்திருக்கேன், ஃப்ரேம்டு குந்தன் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ இந்த கீழே ஒரு லைன் ஃப்ரேம்டு குந்தன் வந்து நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் வந்து நார்மல் குந்தன் ஸ்டோன் வைக்கிறதுனால வைக்கலாம், வச்சுட்டு வந்து அதை சுற்றி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வச்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரேம்டு குந்தன் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜர்தோசி ஒரு லைன் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த குந்தன் ஸ்டோனுக்கு அப்புறம் ஒரு லைன் பால் செயின். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது ட்ரை ஆகட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு மேலே இந்த லைன்ஸ்லலாம் வந்து ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு நல்ல ப்ரைடல் ப்ளவுஸ் தான். ப்ரைடல் ப்ளவுஸ் ஸ்லீவ், கிராண்ட் ஸ்லீவ் தான். நீங்களும் நார்மல் நீடில்லே வந்து நீங்களும் அழகாக ஒரு ஆரி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஸ்லீவ் ஒர்க் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடுக்கு வந்து கரெக்டாக அந்த பாக்ஸில் நீங்கள் வச்சு மெஷர் பண்ணி எவ்வளோ வேணுமோ மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேலேயும் அதே மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இங்கே இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற சென்டர் கேப் இருக்குல்ல, அங்கே வந்து இப்போது பால் செயின் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் லைட் கர்வ் ஷேப்பில் வரும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம கீழே பண்ண மாதிரியே குந்தன் ஸ்டோன் ஒரு லைனு. ரவுண்ட்லேயே வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் குந்தன் தான் எடுத்திருக்கேன், பிக் சைஸ் எடுக்கல, மீடியமும் எடுக்கல. நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துலேயே பால் செயின் ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ஸ்டோன் செயின். ரொம்ப பெரிய கர்வ்லாம் கிடையாது, லைட்டாக தான் ஒரு கர்வ் வர மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோனு, கோல்டு ஸ்டோன் தான் வந்து அங்கே ஒட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு லைன் பால் செயின் வச்சுட்டு ஒரு ஸ்டோன் செயினும் வச்சாச்சு. அதே போல் மேலேயும் நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த சென்டர் கேப் இருக்குல்ல, அங்கே வந்து திலக் ஷேப் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த பாக்ஸஸ்லலாம் வந்து ஃபில் பண்ணிடலாம். டல் கோல்டு பீடு வந்து மீடியம் சைஸ் பீடு ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகர் பீடு ஒரு பால், அந்த டல் கோல்டு பீடு ஒன்று, அப்புறம் சுகர் பீடு 2 போட்டு இப்படி கோர்த்துக்குங்க. இதே மாதிரியே ஒரு டல் கோல்டு பீடு 2 சுகர் பீடு. உங்களுக்கு வந்து பேர்ல் ஒர்க் பண்ணணுன்னா, நான் இங்கே சுகர் பீடு வச்சுருக்கேன்ல, நான் எங்கெல்லாம் சுகர் பீடு யூஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து பேர்ல் வைக்கணும்னா நீங்கள் பேர்ல் யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் இதிலே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸும் நீங்கள் கொடுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து செல்ஃப் கலர், ஒரே சாரீ கலர்லேயே ப்ளவுஸ் அப்படிலாம் வரும்ல, அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கிராண்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டோன் சுற்றி வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். கல்யாண ப்ளவுஸ்க்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஒர்க் பண்ணலாம். இதே மாதிரி வீடியோஸோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கேப்ஸ்லாம் வந்து நான் சுகர் பீட்ஸ் வந்து அங்கங்கே ஒரே ஈவன் ஷேப்ஸ் இல்லாமல் அங்கங்கே வந்து இந்த பீட்ஸ் வைக்கிறேன். நீங்கள் இது வைக்கலாம், இல்லைன்னா பானி ஸ்டிச் போடலாம், அதாவது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, அது போடலாம். இப்போ ப்ரைடல் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிராண்ட் லுக் கிடைக்கும், நீட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.